குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையோ பயிற்சிகளை பார்த்து ஏமாந்துருக்கலாம். இந்த பயிற்சியிலையாவது நம்ம வாழ்க்கை மாறும், அடுத்த பயிற்சியில் மாறும் அப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகளோட கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு குரு பயிற்சியும் நீங்கள் கடந்திருப்பீங்க. ஏன்னா சிம்மராசினாலே கனவு உலகத்தில் வாழாமல் நிஜ உலகத்தில் வாழக்கூடியவர்கள். எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நிஜம். கற்பனையில் ஒரு ஆர்வம் கிடையாது. ஆனாலும் நீங்களே பல விஷயங்களில் நினச்சதெல்லாம் நடக்காமல் கனவுலாம் நடக்காமல் ரொம்ப விரக்தியில் இருந்திருப்பீங்க. மனசில் ஏதாவது ஒரு ஏக்கம், ஏதாவது ஒரு அழுத்தம், என்ன பண்ணாலும் சரியாக நடக்கலை, எதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வீணாயிடுச்சு, எங்கே போனாலும் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது, எந்த வேலைக்கு போனாலும் நமக்கேற்ற வேலையாக இருக்க மாட்டேங்குது, எந்த தொழில் நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது, மரியாதை கிடையாது, திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டோம், வாழ்க்கை ஜம்முன்னு இல்லைனாலும் ஒரு நிம்மதியாவது போகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி, ரொம்ப கஷ்டம். எதையாவது ஒரு இழந்தது மாதிரியான ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவமானம்லாம் நிறைய, கொஞ்சம் நஞ்சம்ல நிறைய. ரொம்ப நம்பினவங்களே துரோகம் பண்ணியிருப்பாங்க. கட்டிய கணவன் மனைவி எதிரில் நின்றுருப்பாங்க, எதிரிகளாக நின்றுருப்பாங்க, அல்லது எதிரிகளோட சேர்ந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. எல்லா வீட்லையும் இல்லை, சில வீட்டில். அதோட பணம் வந்தால் கையில் நிற்காது, ஏதாவது ஒரு செலவு வரிசை கட்டி நிற்கும். குடும்பத்தில் ஒரு புரிதலே இருக்காது. சரி, கணவன் வேலைக்கு போகலையே, எங்கே போனாலும் செட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அல்லது பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லுவோம். மனைவி அந்த மாதிரி ஒரு நிம்மதியான இடத்துக்கு போகட்டும், ஒரு சேஃபான இடத்துக்கு போகட்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது. என்ன ஆனாலும் சரி, மாதம் சம்பளம் வந்துடணும், எங்கே போனாலும் சரி சம்பளம் வீட்டுக்கு வந்துடணும், என்ன தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் லாபம் வந்துடணும் அப்படிங்கிற புரிதல் இருந்திருக்காது. கணவன் மனைவி கிட்ட ரொம்ப ஈகோ பிரச்சனை அதிகரிச்சிருக்கும். திருமணம் ஆகும்போது காதலிக்கும் போது அந்த ஈகோலாம் இருந்திருக்காது. ஆனால் அடுத்த காலகட்டத்தில் ஈகோ வரும். ஆட்டோமேட்டிக்காகவே ஈகோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஒன்றுன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ரெண்டு அப்படிம்பாங்க. அது என்னங்க ஒன்றுன்னா ரெண்டு? நீங்கள் பிரச்சனையிலையோ சந்தேகத்திலேயோ சண்டையிலையோ ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு வார்த்தை பேசுவாங்க. நீங்கள் ஒரு அடி அடித்தா அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க ரெண்டு அடி அடிப்பாங்க. எல்லாம் நேரம். குடும்பத்திலேயே மரியாதை இருக்காது. நீங்கள் இருக்கிற தெருவில் உங்களை பற்றி கேட்டால் நல்ல விதமாலாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சத்தியமாக நீங்கள் கிடையாது. இதெல்லாம் டிசைனுங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் டிசைன் அப்படிம்பாங்க. ஒரு காமெடி சீன் வரும். அந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே டிசைன். உறவினர்கள்கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க, வேலையில் மதிப்பு இருக்காது, தூக்கம் இருக்காது, கடன் அதிகமாகிட்டே இருந்திருக்கும், கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. உங்கள் நேருக்கு நேராக ஏற்று நிற்கிற எதிரிகளை விட உங்களுக்கு பின்னால் இருக்கிற எதிரிகள் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் யார்? சனீஸ்வரன். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்காருப்பா, என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு இந்த காலம் போதாத காலம். இது வரைக்கும் செத்து பிழைச்சிருப்பீங்க. நீங்க கண்டிப்பா இந்த பாட்டு பாடலாங்க. நான் செத்து பிழைச்சவன்டா, எமனை பார்த்து சிரிச்சவன்டா. கண்டிப்பா நீங்க இந்த பாட்டு பாடலாங்க. உங்களுக்கு ஏத்த தகுந்த பாட்டு இது. யமனையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அவமானத்துக்கு ஒரு தலைவன் இருந்தா அவனையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கஷ்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தா அவங்களையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் துயரங்கள்லையும் அவமானத்திலையும் தோல்விகளையும் கரையை கண்டவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். சரிங்க, போனது போகட்டும். நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ எப்படி இருக்கும், இனிமே எப்படி இருக்கும்? என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே, இந்த காலகட்டத்தில், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. கவனமா கேட்டுக்குங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்கள்லையுமே மாற்றம் வரப்போகுது. ஆனா தானா நடக்காது. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாலையும் ஒவ்வொரு முயற்சினாலையும் நடக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். அப்படி நீங்க நடந்துப்பீங்க. பல விஷயங்களை பத்தி பேச போறோம். குடும்பத்தை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி, வேலையை பத்தி, தொழிலை பத்தி, குழந்தைகளை பத்தி, அதிர்ஷ்டங்களை பத்தி, பரிகாரங்களை பத்தி நிறைய விஷயத்த சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் என் அன்பு சிம்மராசி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. ஏன்னா உச்சம் பெற்ற குருவின் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனால் கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும் இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலப்பாம குரு பகவான் உச்சம் பெற்று 12வது வீட்டுல நண்பு சிம்மராசி நண்பர்களுக்கு உட்கார்றார். சனி 8ஆம் வீட்டுல இருக்காரு. ராகு 7லையும், கேது உங்களது ராசியிலையும் உட்கார்ந்துருக்காங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அப்படி சிம்மாசனத்துல சிங்கம் மாதிரி உட்கார்ந்து ஆட்சி பண்ண போறீங்க. எப்படி? இன்னும் 24 வருஷத்துக்கு. அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அமைப்புங்க சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். ஏன்னா குருவினுடைய உச்சபலம் உங்களுக்கு அப்படியே முழுசா கிடைக்குது. ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க நண்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். முக்கியமான இடத்துல குரு பார்வை விடுது. முக்கியமான இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் நிம்மதியா இருந்திருக்காது. இன்னையிலிருந்து நீங்க நிம்மதி பெருமூச்சு விடலாம். கண்டிப்பா நிம்மதியா தூங்குங்க. நல்லா அசந்து தூங்குங்க. ஆண்டவன் கையில ஒப்படைச்சிட்டு, யார் கையில? சிவன் கையில ஒப்படைச்சிட்டு, எப்பா சிவா, சிவனே எல்லாத்தையும் நீனே பார்த்துக்க. இது வரைக்கும் நான் உழைச்சிட்டேன், ஓஞ்சிட்டேன், எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டேன், அவமானப்பட்டுட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன். இனிமே நீ பார்த்துக்க. என்னுடைய வேலையை மட்டும் நான் இனிமே பார்க்க போறேன். எப்படி? என்னுடைய வேலையை நான் பார்க்க போறேன். சிவன் கையில ஒப்படைச்சிட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் வரப்போகுது. ராஜா மாதிரி ஆள போறீங்க. ஒரு சில விஷயங்கள் ஒரு மேலோட்டமா சொல்றேன். ஒரு 6 பாயிண்ட், முக்கியமான 6 பாயிண்ட் அப்படின்னா, வெளிநாட்டு பணம், அதாவது கரன்சி, டாலர் தெரியுங்களா? டாலர் உங்களுக்கு கொட்ட போகுது. அது எப்படியோ தெரியாது. ஏதாவது ஒரு வகையில டாலரா உங்களுக்கு வரப்போகுது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அப்ப என்ன செய்யணும்? வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலையோ தொழிலையோ வாய்ப்புகளோ பயன்படுத்திக்கணும். அதுதாங்க முக்கியம். சிம்மராசி நண்பர்களே, என் அன்பு உடன்பிறப்புகளே, இதெல்லாம் சும்மா இல்லை. இறைவன் கொடுக்கிற டிசைன் இது. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த டிசைனை பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டு கரன்சி பணம் உங்க அக்கௌண்ட்ல கொட்டணுங்கிற தலைவிதி உங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஆன்மீக எழுச்சி வரப்போகுது. ஆன்மீக அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீகத்துல சிந்திக்க போறீங்க. ஆன்மீக பயணம் செய்ய போறீங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. எப்படி? குலதெய்வ அருள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம், துன்பத்துக்கெல்லாம், துயரத்துக்கெல்லாம் குலதெய்வம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போகணும். எதையுமே ஆன்மீக சிந்தனையோட முயற்சி பண்ணணும். கையெடுத்து கும்பிட்டுட்டு எதையுமே ஆரம்பிங்க. காலையில் ஏஞ்ச உடனே கும்பிடுங்க. கிளம்பிட்டு வேலைக்கு கிளம்புறீங்களா கும்பிடுங்க. வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறீங்களா ஒரு கும்பிடு. இறைவா, சிவபெருமானே, ஓம் நம சிவாய. அப்படி எப்பொழுதுமே உங்க மனசுல அந்த சிந்தனை, இறை சிந்தனை இருந்ததுன்னா உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எந்த ஒரு தீய சக்தியும் வராது. எந்த ஒரு எதிரியும் நெருங்க மாட்டாங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். உங்களுக்குள்ளார ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் அடிக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கும். இறை சிந்தனை இருந்தா போதும். கெட்டது நீங்களும் நினைக்க மாட்டீங்க, கெட்டது உங்களுக்கு நடக்காது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம வழுக்கிறது இந்த இடம் தான். கடவுள் என்ன நேரா வரப்போகுது, கண்ணு முன்னாடியா நடக்க போகுது, என்னமோ கும்பிட்டுட்டு போவோம். 100க்கு 1000% நமக்கும் மேலே ஒரு சக்தி உண்டு. அது எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனா உண்டு. அதுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவ் எது அப்படின்னா, நம்முடைய சிந்தனை தான், நம்முடைய எண்ணங்கள் தான். இதுதான் அதையும் நம்மளையும் கனெக்ட் பண்றது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கடவுள். அப்ப நல்லது நினைச்சோம், நல்லது சிந்திக்கிறோம் அப்படின்னா கடவுளை தொடர்பு கொள்றோம் அப்படின்னு அர்த்தம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், பணவரவு. அதிரடி பணவரவு. எப்படி? மிக வேகமா, ஸ்பீடா, ஒரு புயல் மாதிரி, சுனாமி மாதிரி உங்களுக்கு பண வரவு வரப்போகுது ஏதாவது ஒரு வகையில். அப்போ என்ன செய்யணும்?
எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும், தொழில் செஞ்சாலும், வாய்ப்பு கிடைச்சாலும், ஒரு வேலை போச்சுன்னா தோண்டிடாம அடுத்த வேலைக்கு, அடுத்த வியாபாரத்துக்கு, அடுத்த தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய பணவரவு உங்களுக்கு இருக்கு. அடுத்த திடீர் அதிர்ஷ்டம், 4வது திடீர் அதிர்ஷ்டம். அப்ப என்ன செய்யணும்? எந்த ஒரு நேரத்திலையும் அலட்சியமா இருந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இருக்கு, அப்ப செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது எப்படி தெரியுமா அந்த அதிர்ஷ்டங்கிறது? உங்களுக்கு எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்களும் மீன் பிடிப்பீங்க. எல்லாரும் மீன் பிடிக்கிறது, நீங்க மீன் பிடிக்கிறதுலாம் சாதாரணம் தான். ஆனா எல்லார் தூண்டிலையும் சின்ன மீன் 1 கிலோ மீன் 2 கிலோ மீன் கிடைச்சது அப்படின்னா, உங்கள் தூண்டில்ல 50 கிலோ மீன் 100 கிலோ மீன் கிடைக்க போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மீன் அப்படின்னு. இது எல்லாத்துலயுமே நீங்க வைக்கலாம். ஒரு தொழில் செய்யறதுல, எல்லாருமே செய்யற தொழில் நீங்க செய்யறீங்களா? நான் சொன்னதெல்லாம் ஆன்மீக சிந்தனையோடு நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா, அப்ப அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அடுத்தது 5வது மாற்றம் அப்படின்னா, காதலிக்க ஒரு பொண்ணு கிடைக்கல, ஒரு பையன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்ட இளங்காளைகளுக்கு, இளம் நெஞ்சங்களுக்கு ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஆண்மகன் அல்லது பெண் கண்டிப்பா கிடைப்பாங்க. காதலிக்க போறீங்க, உங்களுக்குள்ளாரும் ஒளிவட்டம் தோன்ற போகுது. காதலிச்சு பார்க்க போறீங்க, வருஷங்கள் நிமிஷங்களாக போகுது, நிமிஷங்கள் வருஷங்களாக போகுது. காத்திருந்து காத்திருந்து இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுத போறீங்க, காதலிக்க போறீங்க. அப்படியான உங்களுக்கு பிடிச்ச உங்க வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் உங்க கூட தோள் நிற்கக்கூடிய, தோள் கொடுக்கக்கூடிய, துணை நிற்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு புதிய உறவு உங்களுக்கு வரப்போகுது. அதே போல திருமணம் நடக்காத தோழிகள், தோழர்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா உண்டு. எப்படி? புதிய உறவு, அவ்வளவுதான். உங்க குடும்பத்துக்கு புதிய உறவு. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாம அவமானப்பட்டுக்கிட்டு இருந்த, தவிச்சுக்கிட்டு இருந்த, துடிச்சுக்கிட்டு இருந்த, ஏங்கிக்கிட்டு இருந்த என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா 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 உண்டு. 5வது விஷயம் என்ன சொன்ன? புதிய வரவு, புதிய உறவு உங்க வீட்டுக்கு வருது. அதாவது காதலன் காதலி கிடைக்கலாம், கணவன் மனைவி கிடைக்கலாம், குழந்தை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்கலாம். அப்ப புதிய உறவு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரப்போகுது என் அன்பு சிம்மராசி உறவுகளே. 6வது பாயிண்ட் மிக மிக முக்கியமானது. என்ன முக்கியம்? மிக மிக முக்கியமானது என்ன? உண்மையா ஆச்சரியப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இது எல்லாமே கிடைச்சாலும் இன்னொன்று கண்டிப்பா வேணும் தானே? இருக்க இடம், உடுத்த உடை. என்ன செய்ய போறீங்க? பெரிய இடம் வாங்கி பங்களா கட்ட போறீங்க. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆடம்பர வாகனம் வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்றம் ஏற்பட போகுது. வீடு, நிலம், வண்டி, வாகனம், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். என் அன்பு உறவுகளே, பல வரவுகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வரப்போகுது. இந்த 6 விஷயமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இது சத்திய வாக்குங்க. சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த டிசைன்ல இது இருக்கு. ஆனா நீங்க அப்படியே போத்திக்கிட்டு படுத்துட்டா நடந்துடாது. அப்புறம் அடுத்த வருஷம் என்னை திட்டிட்டு இருக்க கூடாது, எதுவுமே நடக்கல அப்படின்னு. விதி இந்த மாதிரி இருக்கு. ஜாதகத்துல மதின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? விதி இறைவன் நடத்துறது, மதி நீங்க நடத்துறது. உங்களுடைய மதி வேலை செஞ்சாதான் விதி ஆக்டிவேட் ஆகும். ஒரு சொச்சு இருக்கு, லைட் இருக்கு. சொச்சு கடவுள், அந்த சொச்சை போடுறது நீங்க. சொச்சு விதி, உங்களுடைய கை மதி. நீங்க முயற்சி பண்ணணும் அந்த சுவிட்சை போடணும் அப்படின்னு. அந்த சுவிட்சை போட்டீங்கன்னா லைட்டு ஆக்டிவேட் ஆகும். நம்ம சொன்ன இந்த 6 விஷயமும் உங்க வாழ்க்கையில பிரகாசமா வரப்போகுது. உங்க வாழ்க்கையை பிரகாசமா எரிய போகுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்துக்கு தெரிகிறது, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது அப்படின்னு. மிக முக்கியமா சனி பார்வை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். அதனாலே உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நம்பிக்கை வந்திருக்காது. உங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட சனி பகவான், உடல் சோர்வு, எதார்த்தாலும் தாமதம், மனசுக்கு பிடிக்காத சம்பவம், குடும்பத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சுத்தி சுழண்டு அடிச்ச சனி பகவான் 8வது வீட்டுல இருக்காருல்ல, அந்த 8வது வீட்டை குரு பகவான் பாக்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம். கைத்தட்டுங்க, கைத்தட்டு இருக்கணும். அந்த அஷ்டம இடத்துல இருக்கிற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். அதனாலதான் சொல்றாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு. குரு உச்சத்துல இருக்கிறதுனால எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருவீங்க, எல்லாமே சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நரம் விழுந்திருப்பீங்க, உங்களை தூக்கி நிறுத்த போகுது இந்த குரு பகவான். விழ போனவனை பிடிச்சு நிறுத்துற மாதிரி குரு பகவான் உங்களை காப்பாற்ற போறாரு. நான் சொன்ன மாதிரி பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். என்ன வேணாலும் முதலீடு போடலாம், எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம்.
ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வியாபாரம் ஒரு பிளானோட, ஏன்னா மதியம் வேலை செய்யணும்லங்க, ஒரு பிளானோட ஒரு சிந்தனையோட எந்த இடத்துல என்ன வியாபாரம் செய்யலாம், அல்லது நமக்கேற்ற வேலை எது, நமக்கேற்ற நிறுவனம் எது, நமக்கேற்ற தொழில் எது, இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா 100% முழு பலனை எதிர்பார்க்கலாம். பெரிய முன்னேற்றம் உண்டு. உங்க வீட்டை தூக்கி நிறுத்த போறீங்க, வீட்டு பிரச்சனைலாம் சரி பண்ண போறீங்க, வெளிநாட்டு பணம் கொட்ட போகுது, சொன்ன மாதிரி வீட்டு கடன்லாம் அடைய போகுது, சின்ன முதலீடு போட்டு பெரிய முதலையா தூக்க போறீங்க, சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை தூக்க போறீங்க. அப்படியான ஒரு அதிர்ஷ்டம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பொருளாதாரத்துல. ஆனாதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன ஆனா? தேவையில்லாத ஆடம்பர செலவு அதிகரிக்கும். பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவு வரும். கொஞ்சம் நிதானமா, அமைதியா, பொறுமையா செயல்படுங்க. முக்கியமா கூட இருக்கிற நண்பிகள் கூட இருந்தாங்க அப்படின்னா ஒரு அடி தள்ளி நிக்க சொல்லுங்க. ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்பாதீங்க. பணம் நிறைய கறக்க பார்ப்பாங்க, பணத்தால தான் நட்பு வரும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவாங்க. அப்படி நின்றுக்குங்க, ஒரு அடி இருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த ஒரு அடி தான் உங்களை காப்பாற்றுற அடி. அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருங்க. பணம் கொடுத்து சிக்காதீங்க, பணத்துக்காக கையெழுத்து போட்டு சிக்காதீங்க. அடுத்த ஒரு ஆணா என்னன்னா, 3வது நபர்களையோ அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்களையோ பெண்களையோ, அலுவலகத்திலேயோ, ஆபீஸ்லயோ, வியாபாரம் செய்யற இடத்துலயோ, வேலை செய்யற இடத்துலயோ, தொழில் செய்யற இடத்துலயோ, ஒரு வாகனத்துல போற இடத்துலயோ, பேருந்துலயோ, ட்ரெயின்லயோ, ஃப்ளைட்லயோ, அங்க உருவாகிற நட்பை கண்டினியூ பண்ணாதீங்க. அங்கதான் உங்களுடைய எண்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, எனக்கே எண்டு காடா, வடிவேல் சொல்லுவாப்ல, எனக்கே எண்டு காடா அப்படின்னு. இந்த தொடர்பா கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா வடிவேல்கிட்ட இருந்து அந்த எண்டு கார்டு உங்களுக்கு வந்துடும். கலைஞர் சொல்லுவார், கலைஞர் கருணாநிதி அவர்கள், கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நட்பை நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா பல அவமானம், பல பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, பணம் செலவழிக்கிறது. ஏன்னா பழைய காதலன் காதலி கண்ணுக்கு தெரியலாம், பேச ஆரம்பிக்கலாம். சோசியல் மீடியாவில் உறவுகள் வரலாம், ரகசிய உறவுகள் ஏற்படும். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆஹா, என்னடா மான்குட்டி வந்து சிக்குது, அழகான புள்ளிமான். ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா என்ன கால கண்ணுக்குட்டி நம்ம வீட்டு தோட்டத்துக்கு மேய வருது. ஒரு ஈர்ப்பு வந்துடும். எப்படி ஆண்களுக்கு மான பார்த்தோம், பெண்களுக்கு காளைய பார்த்தோம் ஆசை வர்றது மாதிரி. ராமாயணத்துல பொண்ணுக்குத்தான் மான பார்த்து ஆசை வரும், ஆனா நிஜ வாழ்க்கையில ஆண்களுக்குத்தான் மான பார்த்து ஆசை வரும். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதனால ஆண்களாக இருந்தால் பெண்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்களையும் கொஞ்சம் கவனத்திலே வச்சுக்கங்க. உங்களையே தூக்கி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லதுன்னு ஒன்று நடந்தா கெட்டதும் ஒன்று நடக்கணும்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்க வாழ்க்கையில உண்டு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா என் அன்பு சிம்மராசி தோழிகள் தோழர்கள் இருக்கணும். சின்ன ஆசை, ஒரு நிமிஷ ஆசை பெரிய அவமானத்தை தேடி கொடுக்கும். சரி, அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, நாங்கெல்லாம் தொடச்சிட்டு போயிடும். அது அவமானமா நீங்க நினைக்கல அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் முன்னேறுவீங்க, தொடருவீங்க. என்ன நடக்கும்? குடும்பத்துல பிரச்சனை நடக்கும். சரி, போனா போது, அந்த புதிய உறவுக்காக குடும்பமே போனா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன நடக்கும்? கொலை நடக்கும். 2 குடும்பத்துக்குள்ளார கொலை நடக்கும். அதுல யாரு இருப்பாங்க, அதுல யாரு தப்பிப்பாங்க? இருக்கிறவங்க அதோட சரி, இல்லாதவங்க கோர்ட்டு கேஸ். அதாவது இந்த மாதிரியான கிரக அமைப்புலாம் பூமராங்க. நம்ம தான் நினைக்கலாம் ரொம்ப சின்ன விஷயம் ஆசைப்படுறது, அடுத்த ஆண்கள் மேல அடுத்த பெண்கள் மேல ஆசைப்படுறது சின்ன விஷயம்னு நம்ம நினைச்சு ஆரம்பிக்கலாம். ஆனா எங்க போய் நிக்குது? ஒரு கொலை, கொள்ளை, கோர்ட்டு கேஸு, ஜெயில் அல்லது ஊரை விட்டு ஓடுறது, இப்படி போய் நிக்குது. பிரேக்கிங் நியூஸா கூட வரலாம். ஏன்னா இதை வந்து உங்களை தவறா மதிப்பிடல, குறைவா மதிப்பிடல, இது எச்சரிக்கை, அவ்வளவுதான். மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா உச்சம் பெற்ற குரு எங்க பாக்குறாரு தெரியுமா? 6ஆம் வீட்டை பாக்குறாரு. அதே குரு 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு. அதனால ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். நீங்க சுதாரிச்சுக்கிட்டீங்க, சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அவமானங்கள்லாம், தோல்விகள்லாம் மறைஞ்சிரும். கெட்டவங்கன்னு சொன்னவன் நல்லவள்னு சொல்லுவாங்க. அதே அலட்சியமா இருந்தா சின்ன அவமானம் பெருசா மாறி போகும். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் ஊரை விட்டு தள்ளி இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க தப்பா நினைக்கல, சுதாரிச்சு நடந்துக்கலாம் அப்படின்னா இன்னும் 100 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கணும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிடும். அதனால எச்சரிக்கையா இருங்க. எதையுமே அலட்சியமா நினைக்காதீங்க, அலட்சியமா நடந்துக்காதீங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. பல பிரச்சனைகள் இருக்கு, அது இருக்கும் தான். மனுஷன் வாழ்க்கையில
பல பிரச்சனைகள் இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா நீங்க எந்த கோவிலுக்கு போய் எந்த தெய்வத்தை நல்லா வணங்கலாம் அப்படின்னா, குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், சூரிய பகவான். உங்க குலதெய்வத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தடை, மனக்குழப்பம், குடும்ப பிரிவு இதெல்லாம் சரி பண்ணும். குடும்பத்தோட ஒரு முறை குரு பயிற்சி அப்புறமோ இல்ல குரு பயிற்சிக்கு முன்னாடியோ குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செய்யுங்க. பரிகாரமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்கு. குறிப்பா குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்ட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்தில இருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க. மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க. உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட, ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அதாவது வாழ்க்கையில இந்த கதை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லக்கூடிய கதை. சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சொல்லக்கூடிய கதை இதுதான். வாழ்க்கையில எவ்வளவுதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சும்மா கதை விட்டுட்டு இருக்காத, சும்மா புலம்பிட்டு இருக்காத, சொன்னதையே மறுபடியும் சொல்லாத, இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வர்றதுக்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு. அது வரலன்னா நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். இந்த கதையை கேளுங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. 2 வரம் வேணும் அப்படின்னாவுல. என்ன அப்படின்னா, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதறதான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆயிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ள அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல், இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விட்டு விடாதவனுக்கு காலம் ஒரு நாள் கதவு திறக்கும். அதனால எதையுமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க.
எல்லாமே வாழ்க்கையில தேவை. புயலும் தேவை, தென்றலும் தேவை, நீரும் தேவை, நெருப்பும் தேவை. அதனால எதுவும் வேண்டான்னு ஒதுக்கி வைக்க வேண்டாம். அதாவது கஷ்டம் வந்தாதான் இன்பத்தினுடைய சுகம் நமக்கு தெரியும், துன்பம் வந்தாதான் சந்தோஷத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். அதனாலதான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கலந்து இருக்கணும். இன்னொரு தத்துவம் சொல்லட்டுமா? விழுந்தாலும் எழுந்து நில் சிங்கமே, உன் நேரம் வந்து விட்டது, உன்னுடைய கர்ஜனையை கேட்கும் காலம் வந்து விட்டது. இந்த உலகம் உன்னுடைய கர்ஜனையை கேட்கப் போகிறது. கஷ்டம் வந்தா கலங்காத, கடவுள் கொஞ்சம் விளையாடுறாரு, உன் கூட கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் துணிஞ்சு போராடுங்க. உங்கள் வாழ்க்கையும் இந்த காலமும் உங்கள் வசம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.